விருதுநகர் அருகே விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடம்பன்குளம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் சாதி, இன, மத எவ்வித வேறுபாடு இன்றி அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பங்கேற்கும் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் சிறப்புரையாற்றி ஊராட்சியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் மயிலாட்டம், கரகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் என்று சொல்லி ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கலெக்டருக்கும் அனைத்து கலெக்டர் அவர்கள் இந்த பொங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். இது தமிழர் திருவிழா. இந்த திருவிழாவில் நாம் கலந்து கொள்வதில் நமக்கு உரிமை இருக்கிறது. தைப்பொங்கல் என்று சொன்னால் அது தமிழ் மக்கள் கொண்டாடுகிற ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் மனிதனுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் ஒரு பொங்கல். ஒரு பொங்கல் மனிதர்களுக்கு, ஒரு பொங்கல் கால்நடைகளுக்கு, ஒரு பொங்கல் காணும் பொங்கல் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக போய் இருந்து ஒரு இடத்திலே சந்தித்து ஒருவருக்கொருவர் பேசுகிறது திருநாள். இப்படி அந்த காலத்தில் இருந்து பெரியவர்கள் நாம் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லிய அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள். உங்களை எல்லாம் வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கத்தில் பண கஷ்டம் இருக்கிறது, அரசாங்கத்திலே பணம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் தான் மகிழ்ச்சியோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் 3000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள், கரும்பு வழங்கியிருக்கிறார்கள், அரிசி வழங்கியிருக்கிறார்கள், சர்க்கரை வழங்கியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு பொங்கலை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று நம்ம வீட்டு பொங்கல், எங்கள் வீட்டு பொங்கல், நானும் உங்களோட பொங்கல் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி அவரும் பொங்கல் வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழு, மகளிர் குழு, தொடர்ந்து 2ஆம் பரிசு மகிழ்ச்சி மகளிர் செய்தி குழு, வெற்றி பெற்ற மாணவிகள் போட்டியில் முதல் பரிசு, 2வது விகாசினி, 3வதாக சந்தியா. அதைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான